விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நாமக்கல்லில் பள்ளி மாணவர்கள் இடையிலான புகையிலை பழக்கம் தொடர்பான ஆய்வறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை பெருஞ்செய்தியாக புதிய தலைமுறை அலசிய நிலையில் அதனை தற்போது மீண்டும் பார்க்கலாம். பள்ளி பருவத்திலேயே மாணவர்கள் புகையிலை பொருட்களுக்கு பழகுவது தொடர்பாக அதிர்ச்சிகரமான ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. இது குறித்து நாம் பெருஞ்செய்தி பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் புகையிலை தடுப்பு பிரிவு துறை தலைவர் டாக்டர் சுரேந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். சார் வணக்கம். முதல்ல இந்த ஆய்வு முடிவுகள் நமக்கு அதிர்ச்சி தருகின்றன. 10 பருவத்துல இவ்வளவு புகையிலை பழக்கம் இருக்கிறது மாணவர்களிடையே அப்படின்றது, அது தொடர்பான காரணங்கள் அது குறித்து நம்ம பேசலாம். ஆனா இப்போ புகையிலை பொருட்கள் அதுவும் 10 பருவத்துல மாணவர்கள் இதை பயன்படுத்துவதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன சார்? மேம், இது இந்த பாதிப்புகள் எல்லாமே ஆல்ரெடி நிறைய நிரூபணமாயிருக்கு. புகையிலை எந்த வடிவத்துல பயன்படுத்தினாலும் அது மெல்லும் வகை புகையிலையா இருக்கட்டும், இல்ல புகைக்கு வகை புகையிலையா இருக்கட்டும், இல்ல இந்த மூக்குல உறிஞ்சுறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அது இட் ஹஸ் ஒரு சீரீஸ் ஆஃப் ஹெல்த் கான்சிக்வன்சஸ் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா NCDல கேன்சர், ஹார்ட் டிசீஸ், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், இது எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அது தவிர அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள், நுரையீரல்ல வரக்கூடிய நூற்றுக்கணக்கான வியாதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். குறிப்பா இந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ யூசேஜ் அப்படின்றது அதுதான் 10 பருவத்தினரிடையே அதிக அளவுல காணப்படுது சார். சிகரெட், பீடி அதனை தாண்டி ஸ்மோக்லெஸ் அந்த புகையிலையோ இல்ல வாயில போட்டு மெல்ற பான் அது போன்ற பொருட்கள் தான் 76% மாணவர்களிடையே அதிகமான புழக்கத்துல இருக்கு. இப்ப அது குறைந்த அளவு, இப்ப குறைந்த காலகட்டம் தான் பயன்படுத்துறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னாலும் அதோட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 56 விழுக்காடு பேர் ஒரு வாரத்துல 5 முறைக்கு மேல் பயன்படுத்துவதாக அறிகிறோம். அப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பயன்பாடு இருந்தாலும் அது பிற்காலத்துல அவர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துமா? என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுப்பீங்க இந்த மாதிரி பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு? இப்போ டேட்டா படி பாத்தீங்கன்னா மேடம், இந்த மென்று சவைக்கக்கூடிய புகையிலை பழக்கத்தினால வரக்கூடிய வாய்ப்பகுதியில ஏற்படக்கூடிய புற்றுநோயினுடைய எண்ணிக்கை கூடுது மேடம். சமீப காலமா பாத்தீங்கன்னா நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, இந்த பழக்கம் குறைவா இருந்தது, இப்போ அதிகமாயிட்டனால இது வருது. இப்போ இந்த மாதிரி நபர்கள், இப்ப ஒரு மாணவர்களோ இல்ல இளம் பருவத்தினரோ இந்த பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த பழக்கத்துல இருந்து விடுபட வைக்க வேண்டியதான் மேடம் முதல் வேலையா இருக்கணும். இப்ப வாரத்துக்கு 5 முறைன்றது அதிகமான எண்ணிக்கை தான். இது தொடர்ந்து போச்சுன்னா நிச்சயமா வாயில புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் நாளடைவுல அதிகமா இருக்கு. ஏன் 10 பருவ மாணவர்கள் இது போன்ற புகையிலை பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள்? அவர்களுக்கு மன ரீதியாக எது போன்ற ஆலோசனைகள் எல்லாம் தேவைப்படுகின்றன என்பது தொடர்பாக மனநல ஆலோசகர் திருமிகு காயத்ரி பகிர்ந்திருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். ஒரு வாட்டி அதுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அந்த பியர் பிரஷர்னால அவங்களால வெளியில வர முடியல. அடுத்து என்னன்னா, வெளியில வரணும்னு முடிவு பண்ணாலும் அவங்களுக்கு அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்கு. அதை விட்ட உடனே ஒரு கை நடுக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி டிப்ரெசிவ் ஸ்டேட்க்கு போயிடுறாங்க, இல்லைன்னா அதிக பசி, இல்லைன்னா பசி இன்மை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு வருது. ஒரு மாதிரி யோசிக்க முடியாம அவங்களுடைய ப்ரீஃப்ரான்டல் சொல்லுவோம், காக்னிஷன், திங்கிங் கெப்பாசிட்டியே ரொம்ப பாதிக்கப்படுது. சோ அதனால இது யூஸ் பண்ண அவங்க அதுல ஒரு மாதிரி அடிமையாக்கி பல விஷயங்களை ப்ரொடக்டிவா அவங்க லைஃப் எவ்வளவு மேல கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புகையில்லா போதைப் பொருட்கள் அப்படின்றது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் புகையில்லா போதைப் பொருட்களை மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவில் அது கிடைக்கிறது. இப்ப தமிழக அரசு இதனை எப்படி கையாள்கிறது? எது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது இதனை தடுக்க? தமிழக பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் IAS-இடம் இது குறித்து நம்ம கேட்ட பொழுது, அதாவது இந்த பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை அவர்கள் வீடுகளில் இதை வைக்கிறது இல்ல,
குறிப்பாக அந்த பள்ளி கல்லூரி அருகில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகள் தான் இதற்கு முக்கியமான சோர்ஸ். அந்த பெட்டி கடையில ஒரு சாதாரண ஒரு காவலர் போய் தான் செக் பண்ண முடியும். அதை வந்து டிஎஸ்பியோ எஸ்பியோ லெவலில் போக முடியாது. எனவே அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய பெட்டி கடையை அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய காவலர் வந்து சோதனை செய்து அங்கு இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தினால் மட்டுமே தடுக்க முடியும் என்று சொல்லியிருந்தார். எனவே வரக்கூடிய கல்வியாண்டு முதல் இந்த போதைப் பொருள்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்து பாடப்புத்தகத்திலேயே இடம்பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இது இடம்பெற்றிருந்தாலும் இன்னும் கூடுதலாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறையுடைய ஒத்துழைப்போடு தான் செயல்பட முடியும் என்பதால் அவ்வப்போது காவல்துறையினர் வந்து அதிரடி சோதனைகளை செய்துதான் இதை கண்ட்ரோல் செய்ய முடியும் எனவும் சொல்லப்படுகிறார். பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல குறிப்பா கேரளாவிலிருந்து வரக்கூடிய கோயம்புத்தூர் வழியாக இது வருகலாம் அல்லது தெலுங்கானா குறிப்பா ஆந்திரா ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து உள்ளே வரலாம். எனவே இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்லையும் அதே போல கடலோர மாவட்டங்களிலும் இன்னமும் கூடுதலாக விஜிலன்ஸா இருக்க வேண்டும் என்பது குறித்தும் காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளரும் நம்ம தொடர்ச்சியாக இது கொண்டு பேசுகிறோம். அவர்கள் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க என்பது வரக்கூடிய செய்திகளை ஒளிபரப்பலாம். தளபதி, நிச்சயமாக தொடர் நடவடிக்கைகள் தேவை என்பதுதான் நம்முடைய புரிதலாகவும் இருக்கிறது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.